அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பொன்னேரியில முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உரை பேசு பொருளாகி இருக்கிறது. அதுல குறிப்பா அவர் பேசும்போது அமித்ஷா அல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது, குறிப்பா தமிழகத்துல எதிர்கட்சிகள் போல செயல்படுகிறார்கள், தமிழகத்தை துரோகி கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு அடகு வைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறார். பாஜக பிற மாநிலங்கள்ல செய்வது போல ரெய்டு, அந்த கட்சியை உடைத்து அடிபணிய வைத்து ஆட்சியை பிடிப்பது, அந்த ஃபார்முலா எல்லாம் தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆகாது. இங்க 2026 திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். ஒரு புறம் இது, மறுபுறம் புதிய மாநில தலைவர், பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொண்டர்களிடையே பேசும்போது சொல்கிறார், திமுக ஆட்சிக்கு கடைசி மணி அடிக்கும் பணியை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கையில எடுத்திருக்கிறார் அப்படின்னு பேசுகிறார். 2026 மோடி அமித்ஷாவினால ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இவர்கள் இருவருடைய பேச்சு அடித்தளமாக கொண்டு அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். நம்ம அதன் அடிப்படையில எடுத்துக்கொண்ட தலைப்பு, எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது ஸ்டாலின், அமித்ஷா வந்தாலே ஆட்சி மாற்றம் தான் நயினார் நாகேந்திரன். ஸ்டாலின் கணக்கு அமித்ஷா கணக்கு, வெல்ல போவது யார் கணக்கு அப்படின்ற தலைப்புல பேச போறோம். விருந்தினர்கள் 4 பேர் என்னோடு இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். திமுக சார்பாக திருமிகு ராஜா தமிழ்மாறன் அவர்கள், பாஜக சார்பாக திருமிகு ஜி.கே. நாகராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திருமிகு ஜீவ சகாப்தன் அவர்கள், வழக்கறிஞர் திருமிகு சி. அக்னீஸ்வரன் அவர்கள். விருந்தினர்கள் 4 பேருக்கும் வணக்கம். ஜீவா, நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். அமித்ஷா இப்போ ஹரியானாவுக்கு போனார், அங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மகாராஷ்டிரா, டெல்லி போற இடமெல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு நயினார் பேசியிருக்கிறாரு. அவருடைய ராஜதந்திரம் எல்லாம் யாருக்கும் புரியாது, அமித்ஷாவை பார்த்தாலே நடுங்குகிறார்கள் அப்படின்னு தொண்டர்களிடையே பேசுறார். இந்த பக்கம் முதலமைச்சர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான உரையாற்றுகிறார். கிட்டத்தட்ட அவர் 1 மணி நேரம் பேசினதுல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது, யாருக்கும் நாங்க அடிபணிய மாட்டோம், 2026 திராவிட மாடல் ஆட்சி தான், நேரடியாக நான் சவால் விடுக்கிறேன் அமித்ஷாக்கு அப்படின்னு பேசியிருக்கிறார். எல்லாமே 2026 நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்மளால உணர முடியுது. இப்போ இந்த 2 பேருடைய பேச்சு உங்களுக்கு இதுல புலப்படக்கூடிய கோணம் என்ன கணக்கு வைத்திருக்கிறார்கள்? ஸ்டாலினும் அமித்ஷாவும் என்ன கணக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இந்த விவாதத்தில் நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, இது திமுக வெர்சஸ் பாஜக அல்ல, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. இது ஒரு அடிப்படையான விஷயம். ஸ்டாலினும் அமித்ஷாவும் சவால் விட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது உள்ள அவங்க கட்சியினர் பேசிக்கிற விஷயமா இருந்தாலும், தமிழ்நாட்டு மக்கள் இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, தமிழ்நாடுங்கிற இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த அரசியல் கட்டமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய ஓட்டிங் பேட்டர்ன், ஓட்டிங் பிஹேவியர், இந்த கான்செப்ட் அமித்ஷாவால் ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் இந்த ஷா, அந்த ஷாங்கிறது டெல்லி சுல்தான்களை குறிக்குது. டெல்லியில் உங்கள் டெல்லி மன்னர்கள், அந்த இடத்துல இந்த ஷாங்கிற வார்த்தை அந்த குறியீடு தான். எந்த டெல்லி ஷா, எந்த சுல்தான், எந்த மன்னராக வேணாலும் இருக்கட்டும், தமிழ்நாட்டை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த இங்கே அரசியல் தகவமைப்புங்கிறது வேற மாதிரி இருக்கு. அதைத்தான் அவர் வந்து சொல்றார். நீங்கள் மற்ற மாநிலங்களுக்குள்ளே போனீங்க, என்ன பண்ணி மகாராஷ்டிராவில் நீங்கள் எப்படி ஆட்சியை பிடிச்சிங்க? ஷிண்டேக்களை உருவாக்குனீங்க, அஜித் பவார்களை உருவாக்குனீங்க. இன்னும் கொஞ்சம் அப்பட்டமாக சொல்லணும்னா, இன்னொரு கட்சிக்குள்ளே புகுந்தீங்க, உடைச்சிங்க, பங்காளி சண்டையோ குடும்பத்துக்குள்ளே உள்ளே புகுறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு தானே உள்ளே வரீங்க. சரத்பவாருக்குள்ளே ஒன்று குடும்பத்தை உடைக்கிறது, உத்தவ் தாக்கரே கிட்ட ஷிண்டேக்களை உருவாக்குறது, இப்படித்தானே உங்களால் மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வர முடிந்தது. உங்களின் நேரடியான இந்துத்துவ கருத்தியலையோ பாஜகவை பேசி கூட நீங்கள் மகாராஷ்டிராவிலே உங்களால் அப்படி வர முடியலை. அப்போ வர முடியாத இடங்களிலெல்லாம் காங்கிரஸ் முதலமைச்சர்களை விலைக்கு வாங்குறது, சிவசேனாவை உடைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்து தான் அவங்க வர்றாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அதற்கான முயற்சியை அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, செஞ்சு தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவையும் அவங்க அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஜக கூட்டணி வச்சிருந்தாலும் இப்போ நீங்க ஒவ்வொரு மாநிலமாக இப்படி சொன்னீங்க இல்லையா, ஆனா அது புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா, ஒரு தேர்தலில் வெற்றி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இமிடியட்லி அடுத்த நாள் அடுத்த தேர்தலுக்காக அப்ப இருந்து அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கக்கூடியவங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வச்சிருக்காங்க, அதுபடி அவங்க செயல்படுவாங்க. தமிழ்நாட்டுக்கு இப்ப என்ன பிளான் வச்சிருக்காங்க, எப்படி செயல்படுறாங்க? தமிழ்நாட்டுக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் அவங்களால பாரதிய ஜனதா அவங்களுடைய கொள்கையை சொல்லி இங்கே பரப்புரை செய்யவே முடியாது. மகாராஷ்டிராவில் கூட அவங்க இந்துத்துவாவை பேசிட முடியும்,
ஹரியானாலேயோ எல்லா பகுதியிலும் கூட லைட்டா அந்த இந்துத்துவா ஏதாவது ஒரு கடவுள் பிரச்சனை எடுத்து அமித்ஷா வந்தாலே ஆட்சி மாற்றம். அப்ப அமித்ஷாவோட கணக்கு என்ன அப்படின்ற கேள்வி வருது இல்ல? அமித்ஷாவோட கணக்கு இங்க ஆல்ரெடி செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சியிலிருந்து ஒரு தலைவரை ஒரு பிரமுகரை பிரித்தெடுப்பது தான். அதற்கான வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இப்ப அதிமுக பாருங்க, எடப்பாடிய நெருக்கமா இருக்கும்போதே செங்கோட்டையனையும் அவங்க வந்து ஹேண்டில் பண்றாங்க. இது எல்லாமே அவங்க யார் அவங்களோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் காலியாவாங்க. அந்த கட்சி தான் முதல் அடியாகும். பாஜகவை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு ஒரு கட்சி எதிர்த்து நிக்குதோ அந்த கட்சி பொழைச்சுக்கும். அது ஆட்சியில இருக்கோ தோத்து போதோ அது பிரச்சனை கிடையாது, அந்த கட்சி இருக்கும். இப்ப பாருங்க, உத்தவ் தாக்கரே என்றும் இருப்பார். ஷிண்டேவை குறுகிய காலத்துல துரோகின்னு சொல்லிட்டாங்க அந்த மக்கள். ஆனா உத்தவ் தாக்கரே இப்ப ஆட்சியில இல்ல. ஆனா தலைவர் உத்தவ் தாக்கரே. அது வேணும்ல, நமக்கு தேர்தல் வெற்றின்னு ஒண்ணு வேணும்ல. தேர்தல் வெற்றி வருங்க, அது பெரிய விஷயமா? இப்ப 77 பெரிய விஷயம் தான் அது. தேர்தல் வெற்றிங்கிறது வேணும் தான், ஆனா கட்சி காணாம போயிடக்கூடாதுல்ல. அவங்களுடைய உங்களுக்கு வந்து ஒரு 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 கட்சியினுடைய அடையாளம் ஒரு பிம்பம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சில ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் 89ல தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அதற்கு என்ன 14 ஆண்டுகள்ல கட்சி காணாமல போயிருக்கணும், ஆனா கட்சி இருந்ததே. டெல்லியை பேச வச்சுக்கிட்டு இருந்தது, தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஆட்சியையும் திமுக பேச வச்சுக்கிட்டு இருந்தது. அப்ப இப்ப நீங்க உத்தவ் தாக்கரேவை பாருங்க, தோற்று போய்விட்டார். ஆனா தாக்கரே தான் இன்னைக்கு நிக்கிறாரு, நீ இந்தியை கொண்டு வர, மும்மொழியை திணிக்காதுன்னு சிவசேனா பேசிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உத்தவ் தாக்கரே போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரால. எழுதி வச்சுக்கோங்க, மகாராஷ்டிரால இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடக்கும். ஏன்னா இதுவும் ஆர்எஸ்எஸ் இது பேரண்ட்ல இருந்து வந்த அமைப்பு தான். ஆனா தமிழ்நாட்டுக்கு உட்பட்டு நம்ம இந்த தலைப்புக்கு உட்பட்டு நான் இன்னும் ஒரு கிளாரிட்டிக்காக கேட்கிறேன். இப்போ அமித்ஷாவுடைய கணக்கு என்ன அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னென்ன நிகழ்வுகள் நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இது அமித்ஷாவோட கணக்கா இருக்குமா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கணக்கா இருக்குமா அப்படின்றதே ஒரு கேள்வி இல்லை. என்டிஏல இப்போ அதிமுகவும் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றதுதான் சொல்லப்படுது. அப்போ இது யாரோட கணக்கு, அமித்ஷாவா இபிஎஸ்ஆ? இல்ல, அமித்ஷா இபிஎஸ் கணக்கு நான் பிரித்து பார்க்கலாம் விரும்பல. அது கிட்டத்தட்ட ஒன்றுக்குள் ஒன்றுங்கிற மாதிரியான நிலையில தான் இருக்கிறாங்க. அப்படி வந்து இந்த ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலை வந்து எடப்பாடி வெர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற கான்செப்ட்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு சரியான பார்வை. அப்படிதான் தமிழ்நாடு இருந்தது. திமுக வெர்சஸ் அதிமுக தான். அந்த நிலையை உடைக்கணுங்கிறது அமித்ஷாவினுடைய கனவு. எடப்பாடிய இங்க காலி செய்யணும், அதிமுகவை காலி செய்யணுங்கிறது அமித்ஷாவினுடைய கனவு. காலி பண்ணி ஒரு கூட்டணியில சேர்ப்பாங்களா? அவங்களும் வலிமையாக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா காலின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு நிதிஷ்குமாருக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு மகாராஷ்டிரால என்ன ஆச்சு, உங்களுக்கு அஸ்ஸாம்ல என்ன ஆச்சு, எல்லா இதுலயும் பாருங்க யார் அவங்களோட கூட்டணி சேர்ந்தாலும் முதல் அவங்களை காலி செய்வாங்க. அதுதான் அவர்களுடைய என்ன சொல்றது, அது ஒரு ராஜதந்திரம். அதுதான் அவங்களை பொறுத்தவரை ராஜதந்திரமே. முதல்ல ஒரு மாநிலத்தில் செல்வாக்கா இருக்கிற ஒரு கட்சியை கைப்பற்றணும். அது எதிர்நிறுத்தி முடியலன்னா கூப்பிட்டு அரவணைச்சு கூட்டணி வச்சு காலி செய்வோம். அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து நிற்கின்ற கட்சியாக லல்லு பிரசாத் யாதவ் இருக்கிறாங்க, அங்க உத்தவ் தாக்கரே இருக்காங்க. பேசலாம். திரு அக்னீஸ்வரன், முதல்ல எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை தான் காலி பண்ணுவாங்க. அதுதான் பாஜகவினுடைய ராஜதந்திரமே. ராஜதந்திரம் எல்லாம் புரியாது, அமித்ஷாவுடைய ராஜதந்திரம் எல்லாம் புரியாதுன்னு நயினார் நாகேந்திரன் பேசினார். அதுக்கு அவர் ஒரு விளக்க உரை கொடுத்திருக்காரு. இதுதான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்க்கறீங்க அக்னீஸ்வரன்? இந்தியா கூட்டணியில தொடர்ந்து வெற்றி பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்து போயிட்டாரு, அது இந்தியா கூட்டணியின் ராஜதந்திரமா? அரசியல் கட்சிகள் வந்து நீங்கள் வானவேடிக்கை விடலாம், வார்த்தைகளை அள்ளி விடலாம், சொற்களாலே சொர்க்கத்துக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வரலாம். ஆனால் செயல்பாடுகள் என்ன? தமிழகத்தை பொறுத்தளவில் நீங்கள் கேட்ட கேள்வியை அழகாக திசை திருப்பி மடைமாற்றி கொண்டு போய் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் அப்படிங்கிறார். அது அவருடைய பார்வை. ஆனால் நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஆனால் அரசியலுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். கரெக்ட். நான் ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே வார்த்தைகளாலேயே நீங்கள் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். இங்கு சமூக நீதி என்று சொல்கிறீங்க, எத்தனை சமூகம், சாதிவாரி கணக்கெடுப்பு, அதை நம்ம எடுக்க மாட்டோம். இங்கு நாங்கள் வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன் என்று தமிழக அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வக்பு வாரிய கல்லூரியை தொடங்கினார். கலைஞர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் போட்டி போட்டு கொண்டு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு சென்றவங்க, அழைச்சிட்டு போனாங்க. இன்னைக்கும் அவர்கள் பேசப்படுகிறார்கள். அதற்காக வக்பு வாரியம் ஆரம்பிச்சதுனால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க?
மேலப்பாளையத்துல அன்னை ஹாஜிரா கல்லூரி, அதுல 20 லட்சம் ரூபாய் டெபாசிட் கொடுக்கணும், டெபாசிட்டே வேணான்னு பண்ணாங்க. சரி, ஆனா இங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன்னு என்ன கோச்சுக்க வேண்டாம் நீங்க. நம்ம இன்னும் தலைப்புக்குள்ள பேசினா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் பேசியதுல அவர் குறிப்பா சொல்ற ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு எதிரி கட்சிகள் போல செயல்படுகிறார்கள், தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கும் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டை அடகு வைக்க பார்க்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு. அந்த நேரடியான குற்றச்சாட்டு, அது அதிமுக மீதான குற்றச்சாட்டு அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஒண்ணு, அதுக்கான உங்களுடைய பதில் ஒண்ணு. அதை தாண்டி நயினார் நாகேந்திரன் பேசும்போது கூட்டணியில இருக்கும், இப்போ என்டிஏ கூட்டணியில இருக்கிறது அதிமுக தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி இருக்கிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். வர்ற காலத்துல ஏற்பட போகும் அரசியல் மாற்றங்களுக்கு தமிழ்நாட்டுல பாஜகவே முக்கிய காரணமாக இருக்கும் இனி வரும் காலங்கள்ல அப்படின்றார் அவர். அப்போ பாஜக தான் லீட் எடுக்க போகுது, தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் மாற்றம் வருது அப்படின்னா, அரசியல் மாற்றம்னா நம்ம ஆட்சி மாற்றம்னு பொருள் கொள்ளலாமா, அதுக்கு பாஜக தான் காரணமா இருக்க போகுதுன்னு பேசுறாரு. இல்ல, மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஆனா இங்க எல்லா விஷயத்துக்குமே பாரதிய ஜனதாவை நீங்க குறை சொல்றீங்க, அதுல உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு. ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் செய்த சாதனைகள், இதை செஞ்சோம் என்று பட்டியலிடுவதற்கு பெண்கள் இலவச போக்குவரத்து பேருந்து, காலை சிற்றுண்டியை தவிர நீங்கள் என்ன திட்டத்தை நீங்க பண்ணிருக்கீங்க? கடனை நிறைய வாங்கியிருக்கீங்க, வரியை எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க, ஒரு வரி கூட பாக்கி இல்ல, எல்லா வரியும் உயர்த்தியாச்சு. அதாவது அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தை திமுக விமர்சிக்கிறதும், திமுகவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தை அதிமுகவோ பாஜகவோ விமர்சிக்கிறதும், அது ஓகே, என்ன செஞ்சீங்க, என்ன திட்டங்கள், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நீங்க இந்த விமர்சனத்துக்கு நீங்க வந்துருங்களா? பாஜக தான் நீ அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அதுக்கு காரணம் பாஜகவாக தான் இருக்க போகுதுன்னு நயினார் சொல்றாரு. அதிமுகவை காலி பண்ணிரும் அப்படின்னு ஜீவசகாப்தன் சொன்னாரு. ஏற்கனவே கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்ற ஒரு குழப்பம் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல, நேற்று தெளிவுபடுத்திட்டாரே திரு பாஜகவினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நேற்று எல்லா மாலை செய்தித்தாளிலும் முதல்ல தெளிவா அதை தான் போட்டிருந்தாங்களே, இல்லை, அதாவது இங்கு கூட்டணி உண்டு, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி குறித்து அமித்ஷா முடிவெடுப்பார்னு சொல்லியிருந்தாரு அவரு. அப்புறம் நேத்து எப்படி அவங்க அறிவிச்சாங்க? யாரு? பாஜக மாநில தலைவர். கூட்டணி குறித்து எல்லாரும் பேசிட்டு இருக்க வேண்டாம், அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அததான் ரைட், அமைதியா இருக்கணும்ல. ஆனால் ஒரு ஆட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது வேற, கூட்டணி சேர்றதுனால வேற. நான் இப்ப கேட்கிறேன், இப்ப பாஜக அதிமுக கூட்டணி அரசாங்கம் கிடையாது. ஆனா திமுக அவங்க சேர்ந்துட்டாங்களே, ஏன்னா மெகா கூட்டணின்னு சொன்னாங்க, செய்யலன்றீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து எந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளையும் கேள்வி கேட்காத திமுக கூட்டணி கட்சிகள் வெளியில வருமா? வராது. எப்படி வரும்? ஏன்னா அவங்களுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க. கம்யூனிஸ்ட் செய்யாத போராட்டமா, விசிக செய்யாத போராட்டமா, உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட்டணி கட்சிகளாகிய நாங்கள் தான் அதை கேள்வி கேட்போம். அதுதான் இந்த கூட்டணியோட அழகே அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் செய்யாத போராட்டம் இல்ல. இல்ல, நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ள வர வேண்டாம். கம்யூனிஸ்ட் செய்யாத போராட்டம் இல்ல, தலைப்புக்குள்ள வந்துருவோம். வந்துடுறேன். நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க மேடம்? தமிழகத்துக்கு துரோகம் இழைக்க கூட்டணியோட அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள், அடகு வைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு. பாஜக தான் இனிமேல் முக்கிய காரணமாக இருக்கும் தமிழகத்துல அரசியல் மாற்றம் வந்தா நயினார் பேசுறாரு. அப்ப அந்த கிரெடிட், அந்த லீட அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க பாக்கலையா? எப்படி எடுக்க முடியும்? வார்த்தைகளாலே லீட் எடுத்துட்டு போயிட முடியுமா? அது கஷ்டம். இன்னொன்னு, தமிழகத்திற்கு துரோகம் செய்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் அப்படின்னு சொன்னா ஆளுங்கட்சி தான் இப்ப துரோகம் செய்யறாங்க. எப்படி? இப்ப நீங்க மேகதாதுல ஏதாவது தீர்வு கண்டுட்டீங்களா? இப்ப தந்தை பெரியாரினுடைய நூற்றாண்டு விழாவுக்கு 2024 அங்க போயிட்டு வந்தீங்களே, என்னாச்சு? அங்கேயாவது பேபி அணையை கட்ட வேணாம் இருக்கிற ஆட்சி வரைக்கும் அப்படின்னு ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேங்கிறாரு. ஆக நீங்க பாஜக அதிமுக உள்கட்சி விஷயமாக இருந்தாலும் கூட்டணி விஷயமாக இருந்தாலும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுகிற அரசாங்கம், நீங்கள் மக்களை பற்றி என்றைக்காவது யோசித்தது, சிந்தித்தது அல்லது செயல்பட்டது உண்டா? நீட்டு விளக்கார் கிடையாது. கூட்டணி வைக்கிறலாம் எதுக்கு? கூட்டணி வைக்கிறலாம் எதுக்கு? நாட்டுக்கு நல்லது செய்ய 24 மணி நேரம் அரசியலே பேசிக் கொண்டிருந்தால் என்ன அலோ பண்ணுங்க. இல்ல, நான் உள்வாங்கிக்கிறேன். திமுக இதெல்லாம் செய்யவில்லை, இதெல்லாம் பேசவில்லை, மக்களுக்காக நிக்கவில்லைன்றது உங்களுடைய கதை, நான் உள்வாங்கிக்கிறேன். சிஏஏன்னு ஒரு விஷயம் இருக்கு, நீட் இருக்கு, மும்மொழி கொள்கை இருக்கு, வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் இருக்கு. இதுல எல்லாம் இப்ப நீங்க என்டிஏவோட கூட்டணியில் இருக்கீங்க. அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? மக்களுக்காக நீங்க நிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் நீங்க இவைகள் எல்லாவற்றுக்குமே ஏன் நீட்டுக்கு ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னவங்ககிட்ட யாருமே கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களா? என்ன பொருள் அது? ஆக அரசாங்கம் உங்ககிட்ட இருக்குது, 40 நாடாளுமன்ற உறுப்பினர் உங்ககிட்ட இருக்குது.
நீங்க அரசிதழ் 22 நாள் போராட்டம் நடத்தி அரசிதழில் வெளியிட வச்சாங்க. அன்றைக்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தது உமா பாரதி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா நீங்க இன்னைக்கு நாங்க எதையும் செய்ய மாட்டோம், அகில இந்திய வானொலி நிலையம்ன்றத 8 முறை இங்க ரோட் ஷோ வந்த இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஆகாஷ்வாணின்னு மாத்திட்டாரு. நாங்க எதையும் செய்ய மாட்டோம், ஆனா தமிழ்நாட்டு உரிமைகள் நாங்கள் பாதுகாப்போம் என்று வார்த்தைகளில் மட்டும் இருக்கிற போது நான் கேட்கிறேன், சொத்து வரியை நீங்க உயர்த்திட்டீங்க, அது முக்கியம் இல்ல. ஆனா முந்தைய அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் ஒரு சொத்து வரி உயர்த்தியதை, மேன்ஷன்களுக்கு உயர்த்தியதை உலகத்தில் எந்த அரசாங்கம் எந்த கட்சியாவது உயர்த்தியதை நாங்கள் திரும்ப உங்களுக்கு கொடுத்து விடுகிறோம் சொல்லி கொடுத்த அரசாங்கம் இது. ஆனா நீங்க 150% உயர்த்தினதுக்கு 15வது நிதிக்குழுன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க செய்யறத செஞ்சுட்டு பழைய மத்திய அரசுல போட்டுட்டு, ஆனா உங்களுக்கு நாணய வெளியீட்டு விழாவுக்கோ கடலில் பேனா வைப்பது சிலை வைப்பதற்கு மட்டும் நீங்க தமிழ்நாட்டு உரிமைக்காகவா போனீங்க? பல்வேறு விவகாரங்கள்ல மத்திய அரசு மீது நீங்களே அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க. இப்போ நீங்களே வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கீங்க. சரி, நாங்க அதற்கு அழுத்தம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியலையே திரு இபிஎஸ் அவர்களால. அப்படி கிடையாது. நீங்க கூட்டணி பத்தி நீங்க பேசவே வேண்டாம். அது இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது. 4 வருஷம் நீங்க என்ன பண்றாங்க? அதே உங்களுக்கே இவ்வளவு இது இருக்குது. பேச வேண்டாங்கிறீங்க, பேசுனதே பேச வேண்டாங்கிறீங்க. என்னன்னா நீங்க பேசுறதெல்லாம் இங்க கேட்கணுமா என்ன? 3 முறை வெற்றி பெற்றிருக்கீங்க. சட்டமன்றம், நாடாளுமன்றம், உள்ளாட்சி தேர்தல். ஏன் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷம் கழிச்சு உங்களால நடத்த முடியல? சரி திரு ராஜா, இல்ல ஸ்ட்ரைட்டா டு தி பாயிண்ட். தலைவர் சொன்ன டாபிக், அமித்ஷா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, இந்தியா ஃபுல்லா ஒரே ஃபார்முலா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஐடி, இது எல்லா துறைகளையும் வச்சு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோ அல்ல எதிரில் இருக்கக்கூடிய பலமாக இருக்கக்கூடிய கட்சிகளை மிரட்டுறது, அவர்களை தன்னுடைய கட்சிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துறது அல்லது அவர்களுடைய ஆதரவு நிலைக்கு கொண்டு வந்துக்கிறது, இப்படி பல்வேறு மாநிலங்களுக்குள்ள புகுந்து ஆட்சியை பிடிக்கிறது. இது கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா ஆள் பிடிப்பு, குதிரை பேரம், மிகப்பெரிய அரசியல் அயோக்கியத்தனம்னு தான் சொல்லணும் ஜனநாயக நாட்டில். ஏன்னா ஜெயிக்க வேண்டியது தேர்தலை சந்திச்சு ஜெயிக்கணும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் இப்படி செய்வது இல்ல, அது தவறு சொல்ல. அரசியல் ரீதியா அது தவறு, அரசியல் ரீதியா அது தவறு. ஜனநாயகம் இல்லைங்கிறதுக்காக அந்த பதிவை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா, இப்ப பாருங்க அதிமுகவினுடைய நிலையை நான் சொல்றேன், எவ்வளவு கொடுமையா போயிருக்கு பாருங்களேன். கடந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சி நடந்த பொழுது கூட அது அதிமுகவினுடைய ஆட்சியாக நடக்கல. முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி. 4 வருஷம் இருக்கட்டும், பரவாயில்ல, அது 6 மாசம் வேணா இருக்கட்டும். இல்ல 4 வருஷம் இல்ல. அதுல பாருங்களேன், வேதாந்தாக்காக ஒரு தனி நிறுவனத்தை நடத்தணுங்கிறதுக்காக சொந்த மக்களை 13 பேரை சுட்டுக் கொன்னதை வாழ்நாள்ல தமிழன் மறக்கவே மாட்டான். கள்ளக்குறிச்சியில பாரதிய ஜனதாவினுடைய ஹிஸ்டரி போக வேண்டாம், நிறைய பேசலாம் அப்படின்னா இல்ல சகோதரி, இது ஹிஸ்டரி இல்ல. நான் சொல்றது கடந்த அதிமுக ஆட்சி, அதிமுக ஆட்சியை நடக்கவில்லை, பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி இல்ல, அவருடைய ஃபார்முலா நான் சொல்றேன். அப்பவே முழுக்க முழுக்க இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாரையும் மிரட்டி அவருடைய கைப்பாவையாக மாற்றிக்கொண்டது பாரதிய ஜனதா. அதுதான் அமித்ஷா அவர்களுடைய ஃபார்முலா. நான் என்ன சொல்றேன், இந்த 4 வருஷம் நாங்கள் ஆட்சி நடத்தியிருக்கோம். கடந்த அதுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த 3.5 வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்களை நான் பட்டியலிடுறேன். நீங்க 3 வேளாண் சட்டங்களை நீங்க வந்து ஆதரவு தெரிவிச்சு நீங்க வந்து மிகப்பெரிய துரோகத்தை விவசாயிகளுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. சிஏஏக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க. மின்சார கட்டணம் உதய்மின் திட்டம் மூலமா நீங்க வந்து ஆதரவு கொடுத்த நிலையில அது பாதிப்பு. எனக்கு புரியுது, நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல, நான் இது அதாவது இப்ப அக்னி பேச ஆரம்பிச்சாருன்னா அவரும் வந்து ஒரு கடந்த 4 வருஷம் அலோவ் பண்ணுங்க. நான் क्वेश्चन கேட்றேன், அலோவ் பண்ணுங்க. இப்ப நீங்க வச்சா உங்களுடைய சைடு விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இருக்கு. நான் வந்து நேரடியா நான் என்னோட தலைப்புக்கும் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க சைடு சொல்லக்கூடியது, நயினார் அவர்கள் பேசும்போது சொல்லக்கூடியது, தோல்வி பயம் எட்டி பாக்குது முதலமைச்சருக்கு. ஏன்னா அவங்க பதட்டம் அடையக்கூடிய வகையில நாங்க ஒரு மெகா கூட்டணியை கூட்டணி அமையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு நாங்க கூட்டணி அமைச்சிட்டோம், அதுவே அவங்களுக்கு ஒரு படபடப்பை கொடுத்திருக்கு, ஒரு பதட்டத்தை கொடுத்திருக்கு முதலமைச்சருக்கு. அதனால்தான் வரக்கூடிய மேடைகள் எல்லாம் இப்படி விமர்சனத்தை முன்வைக்கிறார் அப்படின்னு பேசுறாரு. இது முழுக்க முழுக்க பதட்டமே கிடையாதுங்க. அவர் திட்டமிட்டு தன்னுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். நீங்க பாத்துக்கோங்க, கவர்னர் அவர்கள் பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய
ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த இந்த 4 ஆண்டு கால ஆட்சிக்கு நிறைய இடர்பாடுகள் கொடுத்த போது கூட அவருக்கு மரியாதை குறைவாகவோ அல்லது சபை நாகரிகம் கருதி எல்லா விதத்திலும் கண்ணியமாக தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. இன்னமும் சொல்லணும்னு சொன்னா ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆகட்டும், நம்மளுடைய 4 நிகழ்வுகளுக்கு நான் பட்டியலிட்டு சொல்ல விரும்புறேன். ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கணும்னு ஆசைப்படுறது இயல்புதான். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒன்றிய அரசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில எந்த குறையுமே முதலமைச்சர் அவர்கள் வைத்தது கிடையாது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். ஆனாலுமே கூட தொடர்ந்து இவர்கள் செய்து வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணி அவர்கள் அறிவித்த விதத்தை எடுத்து பார்த்தோன்னு நீ சொன்னீங்கன்னு சொன்னா, முழுக்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவங்க இருக்கிறவங்க எப்படி உட்கார்ந்து இருந்தார் அந்த பிரஸ் மீட்ல? நீங்க ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தாங்கன்னா அந்த அதிமுகவினுடைய பிரஸ் மீட் எப்படி இருக்கும்? நம்ம இந்த இரவு கற்பனைகள் நம்ம செய்து பார்த்தாதான் அந்த கூட்டணி எப்படி உருவாச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு வார்த்தை அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை. முழுக்க அவர் அமித்ஷா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விட்டது என்பது முழுக்க அந்த பிரஸ் மீட் ஒரு பெரிய உதாரணம். இது நடந்த பிறகு அவர் கூட்டணி ஆட்சின்னு அறிவிச்சுட்டு போறாரு. அவரு தான் மீண்டும் இல்ல அது அதிமுகவின் தலைமையில் அங்கு ஆட்சி வருவதற்காக முயற்சிகள் எடுக்கிறோம்னு சொல்லணும். ஆனா அதை சொன்னாங்களா? இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் தான் தலைவர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சொல்லிக்கிற ஒரு நிலைக்கு போய் மாட்டி இருக்காரு. இல்ல மத்தியில் மோடி இங்க அது அவரே சொல்லிக்க கூடாது. இல்ல அவரே சொல்லிக்க கூடாது. மன்னிக்கணும். அவரே சொல்லிக்க கூடாது. சொன்னதா அவரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஆனா என்னோட பேர் சொன்னார்லையான்னு சொல்லி காட்டுறாரு. கூட்டணி ஆட்சின்னு தான் அமித்ஷா அவர்கள் சொன்னாரு. அவர்கள் தலைமையிலான கூட்டணி ஆட்சினா என்ன அர்த்தம் மேடம் அது? அப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதிமுக தாங்க தலைமை. அதையும் அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்கல்ல. என்னுடைய தலைமையிலான அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன பதில்? கூட்டணி ஆட்சினா என்ன அர்த்தம்? இனி அதுக்கு தான் நயினார் நாகேந்திரன் கன்ஃபார்ம் பண்றாருல்ல. மீண்டுமே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் இல்லாமல் இனி வருகின்ற ஆட்சி தமிழ்நாட்டிற்கு ஏற்பட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவங்களுடைய நிலையை உறுதிப்படுத்திக்கிட்டே வராரு. அப்ப அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியோட தலைவர் எடப்பாடி தலைமையிலான கூட்டணின்னு சொல்லியாச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதான் ஃபைனல் அண்ட் பைண்டிங். இது ரெண்டுமே இவங்க ஸ்டேட்மென்ட்ல பேசிக்க கூடாது. கூட்டணி ஆட்சி இல்லை என்று விட்டார்ல. யார் சொல்லிட்டாங்க? எடப்பாடி சொல்லிட்டாருல. அவரு சொல்லக்கூடாது, நான் தப்பா எடுத்துக்காதீங்க. அது நேஷனல் பார்ட்டி, நேஷனல் லீடர் தேசியத்துல இருந்து இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்ச உருவாக்கிய அமித்ஷா அவர்கள் சொல்லுவதுதான் இங்க செல்லுமே ஒழிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் சொன்னது செல்லுமானா என்ன பொறுத்த வரைக்கும் அது செல்லாதுன்னு நான் நினைக்கிறேன் மேடம். ஒரு கூட்டணி அமைகிறது திரு ராஜா. இது திமுகவும் முந்தைய காலகட்டங்கள்ல பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. இப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறது. இப்போ அதிமுக பாஜக இவங்களும் முன்னாடியே அமைந்த ஒரு கூட்டணி தான். இப்போ அது இயல்பான கூட்டணி அப்படின்னு தான் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு, இவங்க அமைய மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல குறுக்கீடு செய்யறதுக்கு மன்னிக்கணும். நான் முதல் நான் புதிய தலைமுறைக்கு தான் நான் செய்தி தொடர்புல வந்தப்ப நான் கிளியரா சொன்னேன், இது ஏமாற்று வேலை, எழுதி வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் கூட்டணியில இருக்க போறது உறுதி, அண்ணன் தம்பி உறவா தான் நிக்க போறாங்க. இதே சபையில நான் பதிவு பண்ணி கேள்வி முடிச்சிடுறேன். ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதை அடகு வச்சுட்டாங்க, தமிழ்நாட்டை அடகு வைத்துட்டாங்க, விலை போய் விட்டார்கள் அப்படின்லாம் சொல்றது இல்ல. என்ன அதெல்லாம் தானே உண்மை. நீங்க நீட்டு கையெழுத்து போட்டுட்டு நீங்க 2019 உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்களே நீட்டு விலக்கு பெறுவோம்னு அதிமுகவே சொல்லியிருக்க. இப்ப என்னதுக்கு நிலை எடுக்க போறாங்க? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப நீட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? அவர் சட்டமன்றத்தில் என்ன வேணாலும் இன்னைக்கு மாத்தி பேசிட்டு இருக்கலாம். அவருக்கு என்ன அக்கறை கிடையாது. இன்னொன்னு ரகசியம் சொல்லி அண்ணா கேட்டாங்க. உறுதியாக சொல்லுகிறேன், நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். உச்சநீதிமன்றம் எந்தெந்த விஷயங்களில் ஒத்திசைவு பட்டியல் இருக்கக்கூடிய விஷயங்களில் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பிரச்சனை இருக்கிறதோ அதில் தலையிட்டு தீர்வு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் இருக்கிறது. நீட்டுக்கான பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும். நீட் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதியா நான் சொல்றேன். அப்ப எங்களுடைய ஸ்டாண்ட் நான் சொல்றேன். முதலமைச்சர் எந்த உறுதியில சொல்லுகிறார் என்பதை நான் ஆணித்தரமாக அங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். எதுவுமே செய்யாத மாதிரி அண்ணா பேசினாங்க, அதுக்கு மறுப்பு சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதார அளவில் நான் சொல்லுகின்ற பொழுது 9.56%, 6-9% இந்தியாவிலேயே முன்னிலை மாநிலமாக இன்று இந்த 4 ஆண்டுகளில் உருவெடுத்திருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு. அதில் மட்டுமல்ல, கல்வியில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 46 தொழிற்சாலைகளை இந்த 4 ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த
ஆட்சியில் அவர்கள் வெறும் 16 ஆலைகள் மட்டும்தான் கொண்டிருந்தார்கள். இப்படி மிகப்பெரிய வளர்ச்சியை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராகத்தான் எங்களுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அந்த விஷயத்தை பொறுத்தவரை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. பேசும் திரு ராஜா, திரு ஜி.கே. நாகராஜ், 3 பேர் பேசினதையும் நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. மற்ற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா நிகழ்த்தக்கூடிய அந்த ஃபார்முலா தமிழ்நாட்டுல எடுபடாது. நாங்கள் இங்கே தனித்துவம் மிக்கவர்கள், எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. ஒரு நேரடியான சவால் சூளுரைக்கிறார் முதலமைச்சர். ஒரு முக்கியமான பேச்சாவே நம்ம பார்க்கலாம். கூட்டணி ஆட்சி அப்படின்றதா பேசுபொருள் இருக்கு. இந்த பக்கம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்டிஏ கூட்டணியில, இந்த பக்கம் கூட்டணி ஆட்சி குறித்துலாம் யாரும் பேசாதீங்கன்னு 2 கட்சிகளுமே மாறி மாறி அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப அதை எல்லாமே ஒரு வெப்பனா திமுக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாயிடுச்சோ? இல்லைங்க, பயம். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பயம். என்ன பயம்? முதல்ல பாஜகவுக்கு கை இல்ல கால் இல்ல அப்படின்னாங்க. போன முறை கூட்டணி அமைச்சு 4 எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு சட்டசபையில சிங்கமாக முழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இடையில சேரக்கூடாது அதிமுக பிஜேபி ரொம்ப ஆர்வம் காமிச்சது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஐயோ கள்ள கூட்டணின்னு சொன்னாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தார். கோல் கோல் மத் கும்மா அப்படின்னார். எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறோம் உங்க கடந்த ஆட்சியில உங்களோட யூபிஏ கவர்மெண்ட் விட அப்படின்னு தெளிவா பட்டியலாம் இட்டார். சொல்லிட்டு போயிட்டார். ஒரு விஷயம், நீங்க பிஜேபி வரலாறை தெரிந்து கொண்டுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா 1984ல 2 சீட்ல ஆரம்பிச்சு எம்பி சீட்ல, 1989ல 85 சீட்டு, 1999ல 182 சீட்டு, 2014ல 282 சீட்டு. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் 2024ல சேரக்கூடாத கட்சிகள் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், என்னென்ன கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுலயும் எங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 303 சீட்டு வாங்கி 224ல நாங்க இன்னைக்கு ஆட்சி அமைச்சு நிக்கிறோம். ஆக வரலாறை தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. அமித்ஷா எங்கெல்லாம் கால் வைக்கிறாரோ அங்கெல்லாம் வெற்றி என்பது உறுதி அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து கொண்டுதான் பயத்தில் பிதற்றுகிறார். என்ன காரணம்? இவங்க சொன்னாங்க எந்த கட்சி சேர்ந்தாலும் பாஜகவோட காணாம போயிடும். கொள்கையை இந்த நாட்டின் நலத்துக்காக வளத்துக்காக கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எந்த கட்சி கூட இருந்தாலும் அந்த கட்சிக்கு கொள்கை சரியில்லை என்றால், மக்களுக்காக இல்லை என்றால் அந்த கட்சி காணாம போயிடும். இதுதான் உண்மை. நல்லதா கெட்டதா கம்பேர் பண்ற மக்கள் முடிவு வந்துடுறாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, பாஜகவுடைய நினைத்து வந்தால், பாஜகவோட தேச நலனுக்காக இருந்தால் நீ தொடர்ந்து செய்யலாம். இதுதான் உண்மை, யதார்த்தம். நிதிஷ்குமாரே சொல்லிட்டாரே, நான் தெரியாம இந்தி கூட்டணி ஆரம்பிச்ச உருவாக்கிய நிதிஷ்குமார் சொன்ன வார்த்தை, இனிமேல் நான் திரு ஜி.கே. நாகராஜ், உங்களுக்கு தெரியாது இல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு அப்படின்றது இங்க அதிமுக திமுக மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பவும் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதாவுக்கான வாக்கு வங்கிங்கிறது என்ன அப்படின்றது தெரியும். அவர் அதுதான் மறுபடியும் முதலமைச்சர் அடிக்கோடிட்டு காட்டுவது. எந்த ஷா வந்தாலும், அதுதான் திரு ஜீவசகாப்தன் அவர்கள் சொன்னது, அது வந்து டெல்லி இங்க ஆள முடியாது, அது ஷா அப்படின்றத அவர் பொதுமைப்படுத்தி அவர் சொல்கிறார். அது ரொம்ப நம்ம உன்னிப்பா பார்க்க வேண்டியது. எந்த ஷா வந்தாலும் இங்க ஆள முடியாது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது, நாங்க யாருமே we are out of control அப்படின்னு சொல்றாரு. அதான் கேட்டு நான் பதில் சொல்றேன், டைம் கொடுங்க, நிறைய பேர் பேசியிருக்கேன். அதனால அதாவதுங்க 1949ல கட்சி ஆரம்பிச்சாங்க. 1969ல இவருடைய அப்பா ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி அவர்கள் என்ன கோஷம் வைத்தார்? இந்திய ஒழிப்பு கோஷம் வச்சார். கச்சத்தீவு தாரை வாத்து கொடுத்தாங்க. பல்வேறு அப்பா மகன் இல்ல நீங்க தலைப்பு ப்ளீஸ் இங்க பாருங்க, எனக்கு கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க தலைப்புக்குள்ள நின்னு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். இந்தியா பூரா மன்னர் பரம்பரையை வச்சு அரசியல் பண்றாங்க. திரு ராஜா, ஜி.கே. நாகராஜ், நீங்க ஜி.கே. நாகராஜ் இல்ல, நம்ம இந்தியா பூரா மன்னர் பரம்பரையை வச்சு பண்றது அரசியல் அவங்க தான் பண்றாங்க, நாங்க இல்ல. தமிழ்நாட்டுல மன்னர் பரம்பரை எல்லாம் திரு ராஜா ப்ளீஸ், திரு ஜி.கே. நாகராஜ், நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க தலைப்புக்குள்ள நின்னு பேசுனீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறேன், நீங்க சப்ஜெக்ட் எல்லாம் பேசுறேன். 1949ல அந்த கட்சி ஆரம்பிச்சப்ப, திமுக ஆரம்பிச்சப்ப, அண்ணாதுரை ஆரம்பிச்சப்ப 28 பேர், கடைசி பேர்ல கருணாநிதி இருந்தது. எங்க போனாங்க மத்தவங்க எல்லாம், மத்த வாரிசுகள் எல்லாம்? ஒரே குடும்பம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இது மன்னராட்சி இல்லையா?
இல்ல இப்ப நம்ம அது தலைப்பு இல்ல. நான் மறுபடியும் கேள்வி முன்வைக்கிறேன் திரு ஜி கே நாகராஜ். இல்ல நான் லெட் மீ பி வெரி, நான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன அனுமதிங்க சார், அப்பதான் என்னால கேட்க. 3 பேர் பேசினா என்ன கேட்க. ஒரு நிமிஷம் திரு ஜி கே நாகராஜ், ஒரே ஒரு நிமிஷம். இப்ப மாநில சுயாட்சி குறித்து முதலமைச்சர் பேசுகிறார். இப்போ ஆளுநருக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி இது இயல்பான கூட்டணி இல்ல, ஏற்கனவே உங்களுக்குள்ளே இது கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. திமுகவுக்கு இதையெல்லாம் ஹைலைட் பண்ணி மக்கள் முன்னாடி உங்கள் மீது விமர்சனங்கள் ஈஸியா வைக்கிற மாதிரி அதை நீங்களே எடுத்து கொடுத்திருக்கீங்களா அப்படின்றதுதான் கேள்வி. இதெல்லாம் அவங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்கல்ல, வெப்பனா பயன்படுத்துவாங்கல்ல, அதான் முதலமைச்சர் செய்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? அதை நான் கேட்கிறேன். நான் கேக்குறேங்க, நிச்சயமா முதலமைச்சர் அப்பட்டமாக பொய் பேசுறாருன்னு சொல்ல முடியும். நீட்ட ஒரே கையெழுத்துன்னு சொன்னாரு. மறுசீரமைப்பு 1972 இங்க ஏத்துக்கிட்டாங்க மக்களுக்கு அடிப்படையில. ஆனா இங்க அமித்ஷா சொல்றது ப்ரோரோட்ட அடிப்படையில கொடுப்பன்ட்டாரு தெளிவா. மோடிஜி அவர்களும் சொல்லிட்டாங்க தெளிவா. இவங்கதான் மாறி மாறி பேசுறாங்க. ஜாதிவாதி கணக்கெடுப்பு மக்களவையில மாநிலமே எடுக்கலாம், அவங்க எடுக்க தயாரா இல்ல. இன்னும் சொல்ல போனா இவங்க என்னென்ன கோரிக்கை கொள்கைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் 1969-70 இருந்து இன்னைக்கும் அதான் சொல்றாங்க. 18 ஆண்டு காலம் காங்கிரஸ் உடைய ஆட்சியில இவர்கள் காங்கிரஸை தாங்கி பிடித்தார்கள். இங்க எமர்ஜென்சியில அடிச்சு நொறுக்கி எமர்ஜென்சி நாயகர்கள் என்ன பண்ணாங்க, மீசாவில் என்ன பண்ணாங்க, கூட்டணி இவங்க வச்சுக்கிட்டு ஒரு ஜனநாயக ரீதியான கூட்டணி 2 கட்சிகள் இணைறதை பத்தி இவங்க ஏன் எவ்வளவு கவலைப்படுறாங்க? அதான் சொல்றேன், பயம். இல்ல சார், இப்போ அதிமுக பிஜேபிக்கான கிரே ஏரியாவே நிறைய இருக்கா இல்லையா? இப்ப மும்மொழி கொள்கையில அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன, நீட்ல நிலைப்பாடு என்ன, சிஏல நிலைப்பாடு என்ன, வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துல நிலைப்பாடு, இந்த கேள்வி எல்லாம் வரும்ல. அதிமுக இப்போ அது சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கிறது, இல்ல என்ன முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறது. நான் இப்ப அதெல்லாம் திமுக சாதகமா அமையாதான்னு கேக்குறேன். மேடம், 1999 நம்முடைய திமுக இதுக்கு இந்த 4 நிமிஷத்துக்கு வாங்க. நீங்க 69ன்றீங்க, 71, 99, நீங்க கடந்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு வாங்கல. அப்ப என்ன பண்ணாங்க? அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணாங்க? இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோகிராம் போட்டாங்க. அதன்படி செயல்பட்டாங்க. அதன்படி இங்க இருக்கிற பிரச்சனைகளை ஆய்வு செய்து நாங்களும் ஒரு ப்ரோகிராம் காமன் மினிமம் ப்ரோகிராம் வருங்கிற தெளிவா ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது பேசப்பட்ட விஷயம் தானே. நான் என்ன சொல்றேன், எந்த ஷா வந்தாலும் ஆட்சி செய்ய முடியாதுன்னா என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா இல்ல பாட்டன் பரம்பரை சொத்தா? நீங்க தான் ஆட்சி செய்யணுமா? எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் நீங்க வனவாசம் போனீங்க. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் உங்களால ஆட்சி செய்ய முடியல. திரு ஜீவா, திரு நாகராஜ் அவர்கள் சொல்வது என்பது திமுகவுக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம். இப்போ முதலமைச்சர் பேசுவது இது எல்லாம் சேர்ந்து கணக்கெல்லாம் இல்ல, இது ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு. அதனாலதான் போகக்கூடிய மேடைகள்லாம் தொடர்ந்து இது போன்ற விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார், பொய்களை அள்ளி தெளிக்கிறார் அப்படின்றது அவருடைய. இல்ல, நான் அது தொடக்கத்திலேயே சொன்னேன், இது திமுக வர்சஸ் பிஜேபியா பார்க்கல. இப்ப உங்க அண்ணன் நாகராஜ அண்ணன் கூட என்ன சொல்றாருன்னா, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? நான் இல்ல, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஒரு மாநில முதல்வர்ங்கிற அடிப்படையில் பதட்டப்பட்டே ஆகணும். திமுக கட்சி தலைவரா நான் தான் சொல்றேன், இந்த கான்செப்ட் திமுக கான்செப்டை அவர் டிஃபென்ஸ் பண்ணட்டும். நான் இது டோட்டலா ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா அவர் என்ன விஷயங்கள் சொல்றாருன்னு தான் நான் பாக்குறேன். இப்போ அவர் சொன்னார் எம்ஜிஆர் இருக்கும்போது 14 வருஷம் உங்களால வர முடியலன்னார். அது இங்க பிரச்சனையே இல்லை. இப்ப அந்த பேச்சை நான் எப்படி பாக்குறேன்னா, திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக தோத்தா திமுக, இந்த நிலை கண்டு முதலமைச்சர் வருத்தப்படல. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அதிமுகங்கிற ஒரு கட்சி எங்களை ஜெயிச்சுட்டு வரதை பத்தி அவர் வருத்தப்படல. எங்களை நீங்க வரக்கூடாது, ஒரு தேசிய கட்சியே இங்க இல்லாத நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குனது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க ஏதுங்க தேசிய கட்சி? ஸ்தாபன காங்கிரஸ் இருந்துச்சா, பிரஜா சோசலிஸ்ட் இருந்துச்சா, ஜனசங்கம் இருந்துச்சா? எல்லாமே முடிஞ்சே. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சா எல்லாரும் என்ன சொன்னாங்க, திமுக பாதிக்கப்படும். நாங்க இல்லையே, ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் தானே இல்லாம போச்சு. அதிமுகங்கிற ஒரு வலுவான திராவிட கட்சி வந்துச்சு. 2 திராவிட கட்சியும் மாறி மாறி இங்க போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு தலித் மக்களுக்கா இருக்கட்டும், பெண்களுடைய வாழ்வுரிமையா இருக்கட்டும், இப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ்ங்கிற ஒரு தேசிய கட்சியே இங்க இன்னொரு போட்டி கட்சியா வர முடியாம திமுக அல்லது அதிமுக மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடிய நிலைக்கு போயிருச்சு. இந்த இப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிமுக எங்க ஒரு இந்துத்துவ கட்சியை வர விட்டுருமோ? ஜனசங்கத்தை வரவிட்டா அப்படி இருக்கும். ஜனசங்கம் அப்பயும் இருந்துச்சு, ஜனசங்கம் அப்ப ஒண்ணுமே இல்லை. ஆனா ஸ்தாபன காங்கிரஸே, நம்ம காமராஜர் உருவாக்கின ஸ்தாபன காங்கிரஸே இங்க அதுக்கப்புறம் வர முடியல. அதை எம்ஜிஆர் அதிமுக கிட்ட அப்படியே ஸ்தாபன காங்கிரஸ், பிரஜா சோசலிஸ்ட், அன்னைக்கு இருந்த சுதந்திரா கட்சி எல்லா கான்செப்ட் அப்படியே போயிருச்சு. அவர் இந்துத்துவா கட்சி அப்படிங்கறத சொல்றாரு. அவருடைய பார்வைக்காக கோவால 25% கிறிஸ்தவர்கள், 3வது முறையாக பாஜக ஆட்சி கொண்டிருக்கிறது. 8% முஸ்லீம் இருக்காங்க.
மணிப்பூர்ல 53% மெய்தி, 16% குக்கி. 2017 இருந்து அங்க ஆட்சி இருக்கிறது. மேகாலயால மணிப்பூரை பத்தி எல்லாம் பேசுறீங்க பாருங்க நீங்க. மணிப்பூரை பத்தி எல்லாம் பேசுறீங்க பாருங்க. மணிப்பூர்ல என்ன நிலை நடந்தது? இந்துத்துவாங்கிற கான்செப்ட் சொன்னீங்க, அதுக்காக சொல்றேன். இந்துத்துவா நீங்க பெருமையா சொல்ற விஷயம் தானே. அவங்களே பெருமையா சொல்றாங்க, எனக்கு தெரியல. ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அதாவது இவங்களுக்கு என்ன பயம்னா, கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் எல்லாம் மாறி மாறி பிஜேபிக்கு ஓட்டு போட ஆரம்பித்து விட்டார்கள். நாம இங்க பிரிச்சு வச்சிருக்கோம் இவங்க 2 பேர்த்தையும். எங்க இவர்களும் மாறி விடுவாங்களோ என்ற பயம் தான், பதட்டம் தான், இவ்வளவு பதட்டம். அவர் சொன்னார் இல்லையா, இந்துத்துவாங்கிறது. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் எங்கள் கட்சியை ஏற்றுக்கொண்டார்கள் வடகிழக்கு மாநிலங்கள்ல. கோவால ஏத்துட்டாங்க. அந்த பயம் தான் ஸ்டாலின தமிழ்நாட்டில் வேலு இப்ராஹிம் கூட ஏத்துக்கிட்டாரு. ரைட் திரு நாகராஜ். இல்ல அவர் சொல்றது, அவர் இந்துத்துவா கட்சி அப்படின்னு சொன்னாலே இதுதாங்க தமிழ்நாடு. இப்ப அண்ணன் ஜி.கே. நாகராஜ் என்ன இருந்தாலும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஒரு இந்துத்துவா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு பதட்டம் வருது பாருங்க. எங்களை அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் தமிழ்நாடு. இது முதலமைச்சர் சொன்னாங்க. இதே ஒரு உத்தரப்பிரதேசமா இருந்தா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிருப்பாங்க. அவர் பொழப்ப கெடுத்துறாதீங்க. இல்ல இதே உத்தரப்பிரதேசமா இருந்தா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிருப்பாங்க. ஆனா அவர் எங்களை இந்துத்துவான்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாரு பாருங்க. இதுதான் ஜி.கே. நாகராஜ். ஏன்னா இது அவருக்கு என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரர். அவரால் அந்த பேட்டர்னுக்குள்ள வர முடியல பாருங்க. அதத்தான் ஸ்டாலின் சொல்றாரு. கரெக்டா முதலமைச்சர் சொன்ன பாயிண்ட் வந்துட்டு, தமிழ்நாட்டில் ஷாக்கள் ஆள முடியாது, டெல்லியே ஆள முடியாது அப்படிங்கிற ஸ்டில்ல ஒரு மத வெறுப்பு அரசியல் பேசுகிற ஒரு அமைப்பு 28 ஆள முடியாது. டெல்லியை பிடிச்சிருக்கிறோம். 28 ஆண்டுகள் கழித்து டெல்லியை பிடிச்சிருக்கிறோம் சார். நீங்க அங்க காங்கிரஸ் ஆம் ஆத்மி 2 கட்சியும் நீங்க சொன்னீங்கல்ல முடியாது. அந்த 2 ஆனா தமிழ்நாட்டுல வாய்ப்பு இல்லையா சார்? தமிழ்நாட்டுடைய மரபு, அரசியல் மரபு, ஓட் பெட்டிங் எங்க வாய்ப்பு இருக்கு? இல்ல சார், சுயநலம். ஏன் ஆத்மியும் காங்கிரஸ் ஒண்ணு சேரல டெல்லி லாஸ்ட் டைம்? தங்களை நாள வேண்டும், சுருட்ட வேண்டும் சுயநலம். பாஜக அது இல்ல. நீங்க உத்தவ் தாக்கரே குறித்து சொன்னீங்கல்ல. சரி நாகராஜ், நான் உங்களுக்கான நேரம் நான் தரேன். ரைட், இல்ல நம்ம டிவேட் ஆகி போயிட்டு இருக்க திரு அக்னி, நான் திரு ஜீவா அவர்கள் சொல்றதுல இருந்து அதிமுகவுக்கும் சேர்த்து தான் முதலமைச்சர் பேசுகிறார். டெல்லி எந்த ஷாக்களும் இங்க ஆள முடியாது அப்படின்றது ஒரு தேசிய கட்சிக்கு தமிழ்நாட்டுல வழிவிட்டுற கூடாதுன்னு. இது திமுக மட்டும் இல்ல, அதிமுக திராவிட கட்சிக்கு, அந்த திராவிட கட்சிக்கும் சேர்த்து தான், தமிழ்நாட்டுக்காக அப்படின்னு சொல்றாரு. நண்பர் பத்திரிகையாளர் ஜீவ சகாப்தன் முதல் சுற்றுல என்ன சொன்னாரு? டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் ஷா தான் இங்க அப்படின்னு சொன்னார்ல. ரெண்டாவது சுற்றுல என்ன சொல்றாருன்னா, அதேதான் சொன்னாரு. இங்க ரெண்டாவது சுற்றுல என்ன சொல்றாருன்னா, இங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலையும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் நாங்க போட்டி. 1952 இருந்து 2024 வரைக்கும் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்தது இருக்கா? வரலையே. ஆனா பாஜக கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் அதுக்கு கிளாரிட்டி கொடுக்க மாட்டேன்றீங்க. விருப்பம், அவர்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை அதெல்லாம் விடுங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியினுடைய விருப்பம், அது அவர்களுடைய விருப்பம்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது கூட்டணி ஆட்சி இல்லை என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அதோட அந்த டாபிக்கை க்ளோஸ் பண்ணிருக்கோம். அமித்ஷா சொல்லுவாரு, நயினார் நாகேந்திரன் சொன்னாரு. எது? அமித்ஷா தான் அது குறித்து முடிவு எடுப்பாரு, நயினார் நாகேந்திரன் சொன்னாரு. அது வரைக்கும் அமைதியா இருக்கணும் எல்லாரும் சொல்லியிருக்காரு நயினார். இப்ப நேற்று ஏன் கூட்டணி ஆட்சி அவர் அமைதியா இருக்கதான் சார் சொன்னாரு. இல்ல, நேத்து பாஜக தலைவர் சொன்னதை தானே நாங்க சொல்றேன். நானா சொல்றேன்னா அது என் நோக்கமும் அல்ல. ஆனால் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இங்க திராவிட கட்சிகள் இன்னும் வலுவிழந்து விடவில்லை. அப்படியெல்லாம் எனக்கு நம்பிக்கை உண்டு. அதற்காக அவர்கள் செய்யக்கூடிய சட்டத்திற்கு புறம்பான செயல்களை ஒருபோதும் நான் ஆதரிக்க போவதும் இல்லை. அந்த நிலைப்பாட்டில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நண்பர் பேசுகிற போது, நம்முடைய ராஜா தமிழ்மாறன் அவர்கள் பேசுகிற போது சொன்னாங்க, நாங்கள் தொழிற்சாலைகள் எவ்வளவு கொண்டு வந்துட்டோம். ஆனால் இந்த திமுக அரசாங்கம் தான் 35% சொத்து வரியை கொடுத்து 35% தொழில் வரியை உயர்த்தியது இந்த அரசாங்கம். ரைட், நான் வரேன். திரு ஜி.கே. இந்த கூட்டணி ஆட்சின்ற விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. அது அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கூட்டணி அப்படின்னு இபிஎஸ் சொல்லிட்டார். நயினார் நாகேந்திரன் அவர் தலைமையில தான், ஆனா கூட்டணி ஆட்சி குறித்தெல்லாம் அமித்ஷா முடிவு பண்ணுவார். இது ஏன் இது கிளாரிஃபை பண்ணாமே இருக்கீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றது? இதெல்லாம் இது குறித்தெல்லாம் அமித்ஷா தான் சொல்லுவாருங்க, நான் சொல்ல முடியாது. அமித்ஷா சொல்லுவார் அதை பத்தி. அமித்ஷா தெளிவா சொல்லிட்டார். கமிட் பண்ண விரும்பல அப்படின்றது தொடரலாம். நான் வரேன், அடுத்த செக்மெண்ட்ல நான் வரேன். 9.6% சொன்னாரு.
27 மாநிலங்கள் இன்னும் பட்டியலிடல தங்களுடைய தொழில் நிலைமை என்ன ரேஷியோ இருக்குன்னு பட்டியல் இல்ல. ஏன்னா இறுதி பகுதி, அதனால ரொம்ப சுருக்கமா பதில் பெற விரும்புறேன். திரு ஜி.கே. நாகராஜ், அமித்ஷா வந்தாலே ஆட்சி மாற்றம் தான் அப்படின்னு சொல்ற நயினார் நாகேந்திரன் அதே மேடையில சொல்வது எப்படி நடக்கணும்னு தலைமை கழகத்திலிருந்து அறிவுரை வந்திருக்கிறது. தலைமை சொன்ன வழியில நடக்கணும், கூட்டணி பத்தி யாரும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. அதே மாதிரிதான் இபிஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, யாரும் ஊடகங்களுக்கோ மற்ற இடங்களோ கூட்டணி குறித்தெல்லாம் கேள்வி கேட்டா பேசக்கூடாது. அதுல அவ்வளவு என்ன சார் ஒளிவு மறைவு? அமித்ஷாவுடைய கணக்குன்னு இவ்வளவு ஒளிவு மறைவு என்ன மர்மம் அது? இல்ல, எங்களுடைய செயல்பாடுகளை வச்சு நாங்க பேசுறது வச்சு ஸ்டாலின் அவர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் பிரச்சனைகளுக்கு திசை மாறி போயிடுறாரு, மக்கள் பிரச்சனையை மறந்துடுறாரு, எங்களை பத்தியே கவலைப்பட்டு இருக்காரு. அதனாலதான் நாங்க அமைதியா இருக்கிறோம். தேசத்தின் நன்மைக்காக, தமிழ்நாட்டு நன்மைக்காக ஏதாவது நாட்டு மக்களுக்கு அவர் செய்யட்டும், மக்களுக்காக ஏதாவது பேசணும் அமைதியா இருக்கு. இல்லாட்டி நாங்க ஏதாவது பேசணும்னா உடனே பயம் சுற்றி கொள்கிறது. ஐயோ அடுத்த மூவி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பயம் வந்துருக்கு. அதனால நாங்க 2 பேரும் பேச வேண்டாம். 2 விஷயம் திரு ஜி.கே. நாகராஜ். ஒண்ணு, மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் ஏதாவது வச்சிருந்தா வெளியில அந்த ரகசியம் போயிடக்கூடாதுன்னு அமைதி கேட்கலாம். இன்னொன்னு, பதில் இல்லைன்னா அமைதி கேட்கலாம். இந்த 2ல எது? இல்லைங்க, அதாவது கோ பேக் மோடின்னு சொன்னாங்க. இப்ப சமயத்துல தெரியாம கெட் டவுன் மோடின்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. உடனே எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட சொன்னாங்க. மக்கள் போட்டாங்க 1 மில்லியன் கெட் டவுன் ஸ்டாலின். சரிங்களா? அதுதான் பயம், வேற ஒன்னும் பயம் இல்லைங்க. இது சோஷியல் மீடியா ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தா நம்ம நிறைய பேசலாம் சார். எனக்கு ஏன் அமைதி காக்க, கூட்டணி குறித்து அமைதி காக்க வேண்டிய அவசியம் என்ன? இது இந்த மாதிரி அறிவுரைகள் வழங்க வேண்டிய அவசியம் என்ன? அது மட்டும் சொல்லுங்க. இல்லைங்க, தேர்தலுக்கு டைம் இருக்கு. அந்த சமயத்துல தலைவர்கள் கூடி பேசுவார்கள். தொண்டர்கள் பேசுனாலயோ அல்லது பத்திரிகை நிறுவனம் பேசுனாலயோ கூட்டணியில ஏதாவது சலசலப்பு வந்துருமா? எந்த சலசலப்பு இல்லைங்க, எங்களுக்கு பலம் இல்ல. இதை வச்சு திமுக பயந்துக்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு பயமா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. 2வது சொல்லிடுறேன், விவசாயில 2 பைசா மின்சார கட்டணத்துக்காக விவசாயிகளை சுட்டுக் கொண்ட அரசு திமுக அரசு. இலங்கை தமிழர்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்த பொழுது உண்ணாவிரதம் என்ற பெயரில் நாடகம் போட்டது திமுகவுக்கு தகுதி இல்ல. தெளிவா சொல்லணும்னா, எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் பயம்ங்கிறது இம்மி அளவு கூட கிடையாது. அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பயப்படுறாருன்னு யாருமே எக்காரணம் கொண்டு சொல்ல மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகனை மிசாவில் கைது செய்ய வந்த பொழுது, நாளைக்கு வந்து என் பையனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பயம்ங்கிறது எங்களுக்கு கிடையவே கிடையாது. தமிழர்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களை எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதில் முன்னிற்கும். அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதகமே செய்து வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியையும் அதற்கு துணை போகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வருகின்ற தேர்தலில் மக்கள் துரத்தி அடிப்பார்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், 2029 உலக அளவில் ஹிட்லர் நாசிசத்தை கொண்டு வந்த பொழுது ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். 2029 தேர்தலையும் சேர்த்து சொல்லுகிறோம். இவர்களுடைய பாசிச ஆட்சி, மோடி அமித்ஷாவுடைய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது எங்களுடைய தலைவராகத்தான் இருக்க போகிறார் என்பது என்னுடைய இறுதிவாதமாக வைத்து உறுதியாக சொல்லுகிறேன். எங்களுக்கு எம்மியலும் பயம் இல்லை. அதை மீண்டும் மீண்டும் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பயம் அவங்களுக்கு தான். நன்றி நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு